நாம் எந்த விஷயம் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை என்பது கிடைக்கணும் தானே. அந்த விதமான நன்மை என்பது கிடைக்காம இருந்தால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் வேஸ்ட் தானே. டைம் எல்லாம் வேஸ்டாக ஆகும் தானே. அதற்காக முதலில் இன்னைக்கு பகவத்கீதையை ஒரு முறைப்படியாக படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் என்பது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோக்கம். நோக்கம் இல்லாமல் இந்த பிறவி எடுத்துறார் அப்படின்னா அது சாத்தியம் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கும்போது அவருடைய சூழ்நிலைகளும் மாறும். ஒருத்தருக்கு இருக்கும் சூழ்நிலை இன்னொருத்தருக்கு இருக்காது. வகை வகையான சூழ்நிலைகள். ஒருத்தர் பிறந்தார் என்றால் ஒரே விதமான சூழ்நிலைகள் வாழ்க்கை முழுவதும் இருக்காது. அவருடைய ஃபேஸ் ஆஃப் லைஃப், அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வரும்போது அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அந்த சூழ்நிலைகள் எல்லாமே தாண்டி பயணம் என்பது வெற்றிகரமாக நடக்கணும் என்றால் அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் என்பது இருக்கணும். அந்த ஞானத்திற்காக பகவத்கீதை என்பது படிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பச்சை குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு பகவத்கீதை என்றால் என்ன அப்படின்றது கூட தெரியாது. அந்த விதமான குழந்தைகளுக்கும் யாரோ ஒருத்தர் பெற்றோர்கள் பகவத்கீதையில் உள்ள அனைத்து ஞானங்களும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும்போது முதலில் அவருக்கு வாய் நல்லா வருது. அதாவது பாடல் என்பது இயல்பாக வருது. அந்த ஞானத்தை அவருக்கு சொல்லும்போது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை என்பது எப்படி வாழணும் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். இல்லை என்றால் நான் சொல்கிறது கரெக்டா, நான் பண்ணுறது கரெக்டா, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், இது ஒரு வாட்டி பாரு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வேலிடேஷனுக்காக இருப்பார். எதுக்காக அப்படின்னா எந்த விதத்தில் எந்த முறையில் எந்த விஷயம் செய்தால் சரியான முறை அப்படின்றது அவருக்கு தெரியாது. அந்த ஞானம் பகவத்கீதையின் மூலம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்போது எஸ் நான் பண்ணுறது கரெக்ட், இது கீதையில் இருக்கு, ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறார். அதாவது தர்மமாக வாழ்க்கை வாழணும் என்ற விஷயம் சின்ன வயசுலிருந்து அவருக்கு தெரியுது.